Hi, this is Karthik Ravichandran from Trinitra Tech Solutions. இந்த வீடியோவில் டே 19 SQL பேசிக்ஸில் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். கான்செப்ட்ஸ் படிக்கிறதுல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ யாராக இருந்தாலும் என்னென்னா, இவ்வளோ விஷயங்களும் தொடர்ந்து நீங்கள் லேர்ன் பண்ணும்போது மறக்கிற விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா ஒரு நாள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அடுத்த நாள் வேற கான்செப்ட் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ல தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம் இல்லையா? ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா, ப்ரீவியஸா நம்ம படிச்ச இப்போ 3 நாளைக்கு முன்னாடி படிச்ச ஜாயின்ஸ இப்ப நான் திருப்பி உங்கள கொஸ்டின் பண்றேன்னா, அப்படியே பிளாங்க் ஆன மாரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க அவாய்ட் பண்ணணும்னா, நீங்க இப்போ இன்னைக்கு ஏ கான்செப்ட் சொல்லி தரேன், நாளைக்கு பி கான்செப்ட் சொல்லி தரேன், நாளான்னைக்கு சி கான்செப்ட் சொல்லி தரேன். ஏ கான்செப்ட் படிக்கும்போது ஏ மட்டும் படிப்பீங்க. பி படிக்கும்போது ஏவையும் சேர்த்து படிச்சுக்கணும். சி படிக்கும்போது ஏவையும் பியும் சேர்த்து சியோட கூட படிச்சுக்கணும். அப்பதான் என்ன ஆகாதுன்னா, உங்களுக்கு மறக்காது. சின்டாக்ஸஸ டெய்லி நீங்க என்ன பண்ணணும், எல்லா கான்செப்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ நீங்க இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்குன்னு ஒருத்தன் வாய்ப்பு கொடுக்க போறான் இல்லையா? அந்த கம்பெனில இன்டர்வியூ கிளியர் பண்ற வரைக்கும் நீங்க இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். அதே சமயத்துல உள்ள போயும் நீங்க queries அண்ட் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நான் சொல்ற அந்த ரெக்யர்மென்ட் அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் query எழுதுறது, டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருந்தா தான், நீங்க உள்ள போய் சஸ்டெயின் பண்ண முடியும். சரி, இங்க ஜாயின் பண்ணியிருக்கிற 13 பேர் இருக்கீங்க இந்த பேட்ச்ல. இந்த 13 பேர்ல யாருக்கெல்லாம் 1 மாசம் மட்டும் வேலை செய்ய போறீங்க? எனக்கு 1 மந்த் மட்டும் போதும் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நோ நோ இல்ல அப்படி சரி, யாரும் இல்ல. 2 மந்த்ஸ், இல்ல சார். 6 மந்த்ஸ். இல்ல சரி, இல்ல. எவ்வளவு நாள் இல்லண்ணா வேலை செய்யணும்? சொல்லாத எவ்வளவு நாள்ரா வேலை செய்யணும்? மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது ஒர்க் பண்ணோம் சார். 2 இயர்ஸ் ஆவது ஒரு வேலையில கம்பெனில வேலையில இருக்கணுமா? இது இருக்கணுமா? வேலையில இருக்கணும் சார். ஓகே. ஆளே 2 வருஷத்துல இருக்கணுன்ற மாரி சொல்ற மாரி இருக்கேன் மேம். ஓகே. அப்ப அதுக்கப்புறம் இப்ப எனக்கு ஏஜ் 25ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற மாரி ஒரு 27 இயர்ஸ் வரைக்கும் வேலை செஞ்சா போதுமா? அப் டு இல்ல ரிட்டயர் வரைக்கும் இருக்கணும் சார். ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் தான். இல்ல ரிட்டயர்மென்ட்ன்றது என்னது? ரிட்டயர்மென்ட் எப்ப ரிட்டயர்மென்ட்? 58. 58 சார். உங்களுக்கா? இல்ல சார் வேலைக்கு. ஓகே. ஸோ வேலைக்கு நீங்க என்ன, அதாவது ரொம்ப அந்த 10ஓட 11னா எல்லாருமே யோசிச்சு வச்சிருக்கீங்க. உங்களோட ரிட்டயர்மெண்ட் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் 25க்கு மேல இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஏஜ் 25 மேல ஆயிருச்சு இல்ல? Yes, sir. நீங்க பாருங்க, இப்ப ஆ. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்கிறீங்க. எல்லாருக்கும் அந்த ரிட்டயர்மெண்ட் ஏஜ் 58. அப்ப 58 வரைக்கும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. இல்ல சார். இந்த அதுக்கப்புறம் நம்ம நாலேட்ஜ கெயின் பண்ணி உங்கள மாரி ஒரு கோச்சா கூட ஆகலாம் சார். ஓ! ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு எதிர்க்கவே இன்னொரு இன்ஸ்டியூட் வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்ல சார். சரி, சரி. இல்ல, நமக்கு இல்ல. ரிட்டயர்மென்ட் வேணான்னா அந்த மாரி பண்ணலாம் சார். இல்ல, ஃபைன். அத நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். சுபாஷினி, நீங்க அப்படி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நான் கண்டிப்பா தான் சார். அந்த ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைப்பேன். சரி, ஓகே. கண்டிப்பா சார். சரி, ஃபைன். ஹேப்பி டு ஹியர் தட். சரி, ஃபைன். என்ன அப்படின்னா, அப்படிலாம் நீங்க அ இப்ப நம்ம டிராவல் பண்ண போறோம். இப்ப எவ்வளோ தூரம் டிராவல் பண்ண போறோம்ன்றதோட ப்ராப்பர் பிளான் இதெல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கணும். மேபி இந்த இயரோட கடைசி நாள்ன்றதுனால இத நம்ம டிஸ்கஸ் பண்றது நல்லா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நெக்ஸ்ட் 1 இயர் ஒவ்வொரு மாசமும் மொத்தம் 12 மந்த்ஸ்ல நம்ம என்ன அதுல பண்ண போறோம், செய்ய போறோம் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு கோல சூஸ் பண்ணியிருக்கீங்க. விச் இஸ் ஒரு SQL, PLSQL, அதுக்கப்புறம் சில பேசிக்ஸ் டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி ஒரு ஜாப் வாங்கணும் அப்படின்றதுல நீங்க இப்போ ஒரு கோல் ஒண்ணு செட் பண்ணியிருக்கீங்க. இத 2026ல எந்த மந்த்துக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்றது சும்மா நீங்க செட் பண்ணலாமே தவிர, அத சக்சஸ்ஃபுல்லா அக்காம்ப்ளிஷ் பண்ணணும்னா, அதுக்குண்டான வேலைய பயங்கரமா நீங்க இறங்கி செய்யணும். அது ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டு,
அவங்களோட எபிலிட்டிய பொறுத்து இருக்கு. மைண்ட் செட் அண்ட் எபிலிட்டி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, சும்மா எதனா நம்ம ஒரு Instagram ரீல் பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு பயங்கரமா ஒரு ஹைப் வந்துரும். அதுல எவ்வளோ பேர் வந்து கன்டினியூவஸா அந்த விஷயத்த அடையிற வரைக்கும் பிராக்டிஸ் பண்றாங்க, போறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதான் வந்து மைண்ட் ஸ்டெபிலிட்டி. அப்புறம் எபிலிட்டின்றது அந்த விஷயம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்றது. இப்ப நான் ஒரு டாஸ்க் குடுக்குறேன். ஒரு தம்பி வந்து ட்ரை பண்ணி ஒரு 90% ஆன்ஸர குடுத்துட்டாரு. ஒரு தம்பி வந்து குடுத்துட்டாரு. ஆனா யாரோ சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது புரியல. ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் நாங்க யாரையும் நான் மேற்கோள் காட்டி, இல்ல அவங்கள குறிப்பிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக சொல்லல. நான் இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து உதாரணத்த எடுத்துக்கிறது தான். ஸோ அதிலேயே பாருங்க 2 விதமான எபிலிட்டி நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இன்னொருத்தவங்களோட எபிலிட்டியும், இன்னொருத்தவங்களோட எபிலிட்டி 2 பேரோட எபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வித்தியாசப்படும். எப்போ ஒரே மாதிரி இருக்கும்? ஒரே மாதிரியான பிராக்டிஸ் இருந்ததுன்னா, இப்ப நம்ம படிக்கிற விஷயங்கள்ல நம்ம ஜெயிச்சிடலாம். ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். இதுல நெறைய இருக்கு. சைக்காலஜிக்கலி நம்ம பேசணும்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க இப்போதைக்கு என்ன வச்சிருப்பீங்கன்னா, இந்த ஒரு வேலைய வாங்கணும்ன்றத வச்சிருப்பீங்க. ஆனா, சுவாரஸ்யம் இன்னும் அதுக்கப்புறம் தான் இருக்கு. அது நீங்க என்ன மாரியான ப்ராஜெக்ட்ல போய் அசைன் ஆகுறீங்க? என்ன மாதிரியான கிளையன்ட், அப்புறம் யாரு உங்களுக்கு மேனேஜரா வராங்க? யாரு உங்களுக்கு டீம் லீடா வராங்க? யாரு உங்களுக்கு கலீக்ஸா வராங்க? அது எந்த கம்பெனி? அந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனியா? இல்ல எம்என்சி கம்பெனியா? இல்ல சாதாரண இந்த மிட் மிட் கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு கம்பெனியா? இது எல்லாமே அடங்கியிருக்கு. என்னது? உங்களோட ஜாப பீஸ்ஃபுல்லா கொண்டு போறது. ஸோ, நீங்க இப்போதைக்கு ஜாப் மட்டும் இருந்ததுன்னா, என் லைஃப் வந்து வேற லெவல் ஆயிரும்னு நீங்க வச்சிருப்பீங்க. அதாவது ஜாப் இன் த சென்ஸ் மணி. மாசம் ஒரு ரூ. 30,000 ரூ. 35,000 சம்பாதிச்சா, அப்பாடா! நிம்மதிடா அப்படின்ற மாரி இருக்கும்னு நெனைப்பீங்க. வேலை கிடைச்சிரும். நீங்க எதிர்பார்த்த சேலரியே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சேலரி கிடைக்குது. ஆனா, அந்த வொர்க்ல நிம்மதி இல்லன்னும்போது, திருப்பி உங்களோட மைண்ட் செட்டு, திருப்பி உங்களோட கோல்லாம் வேற மாதிரியான விஷயங்களுக்கு செட் ஆயிடும். திருப்பி என்ன பிளான் பண்ணுவீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமையணும், நல்ல கம்பெனி, அதுக்கப்புறம் நல்ல ப்ராஜெக்ட் மேனேஜரு, நல்ல டிஎல்லு, கூட ஒர்க் பண்றவங்கலாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நான் டவுட் கேட்கும்போதெல்லாம் எனக்கு சொல்லி தரணும். இந்த மாதிரிலாம் நீங்க விஷயத்த செட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ, இதுதான் இதுதான் பெரும்பாலான வொர்க்கிங் பீப்பிளோட மைண்ட் செட்டா இருக்கும். ஆஃபீஸ் போனா நிம்மதியா இருக்கணும், வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்கணும்ன்றத எதிர்பார்ப்பாங்க. நைட் ஷிஃப்ட் இருக்கக்கூடாது. ஜாப் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா, அதுவே சில பேருக்கு டிப்ரஷன் ஆயிடும். டாஸ்க் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஒர்க் பண்ற மாரி இருக்கு. காலையில லேப்டாப்ப ஆன் பண்ணேன்னா, நைட்டு 11 மணி வரைக்கும் கால்ஸ் வச்சு சாவடிக்கிறாங்க. இந்த மாரி டாக் தான் பெரும்பாலான ஐடி எம்ப்ளாயீஸோட வாய்ஸா இருக்கு. அந்த இடத்துல பாருங்க காசு மாசம் மாசம் ரூ. 2,00,000 ரூ. 1,50,000 சேலரி வாங்கியிருப்பாங்க. ஆனா, அது அவங்களுக்கு பெருசாவே தெரிஞ்சிருக்காது. "எப்பா எனக்கு ஒரு ரூ. 25,000 சம்பளம் கூட குடுங்கப்பா போதும். ஆனா, எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்." அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னும் ஏங்கிட்டு இருக்கிற நெறைய எம்ப்ளாயீஸும் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இவ்ளோ விஷயங்கள் அனலைஸ் பண்ணும்போது, நான் உங்களுக்கு குடுக்குற அ ஒரு அறிவுரைன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீனியரா இவ்ளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளா நெறைய டீச்சிங்ல இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ பார்த்துருக்கேன். அந்த விஷயத்துல நான் கன்சிடர் பண்ணி நான் சொல்ற அறிவுரைய, நீங்க வந்து அறிவுரை அப்படின்றபோது, ஆ உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, எ அ புதுசா ஒண்ணும் சொல்லப் போறது கிடையாது. நீங்க மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மைண்ட் செட்ட ஹேண்டில் பண்றது, டேக்கிள் பண்றது. அதுக்கப்புறம் உங்களோட எபிலிட்டிய நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. நீங்க யாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. ரொம்ப எதார்த்தமா யோசிங்க. ஆ முடியாததுன்னு ஒண்ணு இருக்கும்ல. நமக்கு தெரியும் இது இது வந்து நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கும், நம்மளோட மைண்ட் செட்டுக்கும் முடியாது. அப்ப அதுக்கு உண்டான விஷயங்கள நம்ம தெரிஞ்சு, புரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க. ஸோ நம்மளால வந்து இந்த பாலிடிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லாம் இருக்கும். உங்கள பத்தி
குறை சொல்லி ஒருத்தவங்க எதனா பேசி உங்க காதுக்கு வரும்போது, அத உங்களால சில பேரெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. ஃப்ளோர்லயே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அழ ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஸோ, அதுவே நம்மளால தாங்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்துல, அப்ப அதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும்? இந்த மாரி மைண்ட் செட்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா, மைண்ட் செட் சரியில்லன்னா உங்களால வேலை சரியா செய்ய முடியாது. ஸோ, அப்பயே இன்னொரு கம்ப்ளைண்ட் ஆயிடும். ஸோ, போன வாரம்னா, இல்ல போன மாசம், லாஸ்ட் இயர்ல நல்லா ஒர்க் பண்ணீங்க. இப்ப ஏன் நீங்க சரியா ஒர்க் பண்ணல அப்படின்றது. மீனிங் உங்க மைண்ட் செட் இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல. ஆக்டிவா இல்ல. ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கு, ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னும்போது, அப்போ எபிலிட்டி ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ மாறி இருக்கும். ஸோ, மைண்ட் செட் நல்லா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ உங்களால ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். ஆஃபீஸ் கல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட் எப்படி ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும், ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வச்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க ஸ்கில் தான் டெவலப் பண்ணணும். எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஸ்கில் தான். இப்போ மைண்ட் செட்டுன்றது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் ஜாயின் பண்றீங்க. அந்த ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு தெரிய வருது. இந்த மாரி 2, 3 பேரு பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அவங்க தான் என்ன பண்றாங்க, டாமினேட் பண்றாங்க. அவங்க தான் டாஸ்க்லாம் எல்லாருக்கும் அசைன் பண்றாங்க. அவங்க கிட்ட தான் எல்லாருக்கும் டவுட்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க புரிய வருதுன்னும்போது, அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், உங்க மைண்ட் செட்ட தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல இப்படிதான் அப்படின்னும்போது, அதுக்கேத்த மாரி நீங்க அடாப்ட் ஆயிக்கணும். ஸோ, அந்த மைண்ட் செட்ன்றது அந்த இடத்துல வந்து அடாப்ட். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க அடாப்ட் ஆகுறது. ஸோ, அங்க வந்து நீங்க ஸோ என்ன சொல்றது, உங்களோட ஒரிஜினாலிட்டி அந்த அந்த இடத்துல ஒரு வேளை உங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து அநியாயத்த தட்டி கேட்கறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, அங்க பண்ண முடியாது. ஏன்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல உங்களோட ஸ்கில் வந்து 0. மீனிங் டெக்னிக்கலி நீங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும், ஃபங்ஷனலி ஒண்ணும் இருக்காது. அங்க சில ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஃபங்ஷனல் நாலேட்ஜ் இருந்தா தான், அந்த ஃபங்ஷனல் நாலேட்ஜ்க்கு உங்களுக்கு டெக்னிக்கல் விஷயங்கள அப்ளை பண்ணி நீங்க ஒர்க் பண்ண முடியும். அப்போ நீங்க அந்த இடத்துல அந்த 3 பேரோட என்ன சொல்றது, அந்த 3 பேரோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். அப்ப அந்த இடத்துல நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆகணும். ஸோ அவங்க நாலேட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அதாவது கேட்டி குடுக்கும்போது ப்ராப்பரா அட்டெண்ட் பண்றது, ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கிறது, அதாவது ஆன் டைம்க்கு ஆஃபீஸ் போறது, வர்றது, அதுக்கப்புறம் டைம் ஷீட்ட ப்ராப்பரா அப்டேட் பண்றது, அவங்கள கொஸ்டின் பண்ணாத மாரி விஷயங்கள நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, தென் இட் இஸ் நத்திங் பட் அடாப்டிங் டூ த ரெஸ்பெக்டிவ் சிட்யூவேஷன் அப்படின்றது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்றது நீங்க எந்த டெக்னாலஜில இருக்கீங்களோ, அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ரொம்ப ரொம்பலாம் யாரும் எந்த ப்ராஜெக்ட்லயும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு உண்டான ஏன்னா நீங்க நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ற எல்லா விஷயங்களும் எடுத்துட்டு போயிட்டு, நீங்க அங்க உபயோகப்படுத்துவீங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ ஸ்கில் செட்ன்றது என்னன்னா, நீங்க இப்ப என்னலாம் படிக்கிறீங்களோ, அந்த படிக்கிற விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு போய் அங்க அப்ளை பண்ண போறீங்களான்றது கேள்விக்குறி தான். மேபி நீங்க ஒரு சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல போயிட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்லிக் குடுக்குற எந்த விஷயத்தையும் நீங்க அப்ளை பண்ண மாட்டீங்க. ஆனா சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல தான் லைஃப் லாங் இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. திடீர்னு உங்கள டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ல உங்கள அசைன் பண்ணாங்க அப்படின்னா, அப்ப இப்ப நான் சொல்லி தர விஷயங்கள்லாம் அப்ப தேவைப்படுற மாரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும், நீங்க ஸ்கில்ல வந்து எப்பவுமே நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க ஸ்கில்ல நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இதுல டெக்னிக்கல் ஸ்கில்லு, பிளஸ் ஃபங்ஷனல் ஸ்கில்லு, பிளஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்றது. இப்படி நீங்க பண்ணிக்கிட்டா மட்டும் தான், நீங்க ஒர்க் பண்ற என்விரான்மென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா போகும். பிளஸ் உங்களோட கலீக்ஸ், ஸோ அங்க ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மென்ட் இருக்கு அப்படின்னும்போது, அதுவும் இன்னும் சிறப்பு. இதெல்லாம் யாருக்கு அமைஞ்சதோ, ஸோ டீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அந்த மாதிரி டீம்லாம் அமைஞ்சதுன்னா வரம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு நீங்க சொல்லுங்க, இப்ப நம்மளுக்கு என்ன மாரியான கலீக்ஸ் வருவாங்க? இந்த சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிடு சிடுன்னு இருப்பாங்க. எதுவும் வந்து டவுட் கேட்டாலே, அ ஒரு தடவ கேட்டா ஒரு தடவ கேட்டாலே அவங்க ஏதோ நம்ம 10 டைம்ஸ் கேட்டா மாதிரி ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் கேள்வி மேல கேள்வி நம்மள கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கலீக்ஸ்லாம் இருப்பாங்க. இது தப்பு, ரைட்லாம் நம்ம பேச வேண்டாம். நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் கேட்டா, நமக்கு உடனே ஒரு பண்ணாங்கன்னா நல்லாருக்கும். ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், ஒரு டவுட் கேட்கிறோம்னா, பண்ணா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம்ல. இது எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதான் அந்த மைண்ட் செட்ன்றது அடாப்ட்டா பண்ணணுன்றது. இப்ப நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஜாயின் பண்ண பிறகு யாராவது கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறது, அது தப்பு மொதல்ல. அந்த மாரி மைண்ட் செட்ல இருக்காதீங்க. எல்லாமே லைனா நெகட்டிவா வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் ரொம்ப கடியான ப்ராஜெக்ட்டா இருக்க போது,
மேனேஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ மேனேஜ்மென்ட் பண்ற மேனேஜரா இருப்பான். கலீக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டவுட்லயே மூஞ்ச காட்டுற மாதிரி இருப்பான். கலீக்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. இந்த மாரியான என்வைரன்மென்ட்ல தான் நீ வொர்க் பண்ண போறன்னு நெனச்சுக்கோங்க. இப்படி நெனச்சுக்கிட்டு நீங்க உங்க ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அங்க போம்போது எப்படி இருந்தாலும் நீங்க சமாளிச்சுருவீங்கன்ற மைண்ட் செட்ல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படிதான் நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளுக்கு சாதகமா விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு டிராவல் பண்ணாதீங்க. விச் இஸ் நத்திங் பட் இத நெகட்டிவா யோசிக்கிறது இல்ல. இதுதான் பாசிட்டிவா யோசிக்கிறது. ஸோ சிட்யூவேஷன் எப்படி இருந்தாலும் அதுக்கு அடாப்ட் பண்ற மாதிரி என்னோட மைண்ட் செட்ட டெவலப் பண்ணிக்கிறேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட். ஸோ நீங்க அப்படி டிராவல் பண்ணா தான் இங்க மட்டும் இல்ல. நீங்க சப்போஸ் மேரிடா இருந்தீங்கன்னா, வீட்ல கூட சிட்யூவேஷன சமாளிக்கிறதுக்கு இந்த மாரியான ஸ்கில் செட் அண்ட் மைண்ட் செட் நம்மளுக்கு தேவைப்படுற மாரி இருக்கு. நான் சொல்ற விஷயங்கள்லாம் புரியுதா உங்களுக்கு? டெக்னிக்கல தாண்டி இவ்ளோ இருக்கு. உங்களோட மைண்ட் செட் புரியுதா? நான் என்ன பேச ம். வரேன்னு புரியுதா? எஸ் சார். புரியுது. ஓகே. சரி. இப்போ இப்போ உங்கள்லயே யாரெல்லாம் சொல்லுங்க. இப்போ நான் சும்மா எதனா உங்கள எதனா சொல்லிருவேன்னு சொல்லிட்டு கூட சில ஸ்டூடண்ட் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்ப இந்த மாரி ஸ்டூடண்ட்டோட மைண்ட் செட்ட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். என்னன்னா ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு சின்னதா நீங்க ஒரு டாஸ்க் குடுக்குறேன். அது உங்களால பண்ண முடியல. அதுக்கு விளக்கம் கேட்கும்போது நீங்க யோசிக்கிறீங்க, பயப்படுறீங்க. அத சொல்லணுமா எதனா திட்டிடுவாங்களோன்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல. ரொம்பலாம் அப்படிலாம் உங்கள பொத்தி பொத்தி பாதுகாத்துக்காதீங்க. எங்கன்னா செம்ம அடி வாங்குவீங்க உங்கள. எதனா ஒரு சந்துல கூட்டு போய் செம்ம வெளுக்க போறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படிலாம் நீங்க அ உங்கள வந்து ரொம்ப பாதுகாத்து கொண்டு போவாதீங்க. எல்லாத்தையும் இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. தப்பு தப்பா தப்பு தப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. நெறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. அது எல்லாமே இந்த மாரி ட்ரெய்னிங் டைம்லயே நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நீங்க உள்ள போய் நல்லா சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த மாரிலாம் நீங்க வந்து எதனா சொல்லிருவாங்களோன்னு நெனச்சு அதுவும் ட்ரெய்னிங் டைம்ல நீங்கலாம் பே பண்ணி என்கிட்ட படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணணும்னு வேலைய செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ என் வேலைய செய்ய விடாம நீங்க இவ்ளோ பாதுகாத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அது வந்து நல்ல மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு என்ன யுட்டிலைஸ் பண்ண முடியுமோ யுட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த கார்ப்பரேட் கல்ச்சர்ல எவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கால்ஸு, மீட்டிங்ஸு, எவ்வளோ டாஸ்க்கு, எவ்வளோ சினாரியோ, காம்ப்ளெக்ஸ் சினாரியோ, எவ்வளோ பாலிடிக்ஸு இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வந்ததுனால, பார்த்துட்டு வந்ததுனால, அந்த விஷயங்கள உங்களுக்கு சுலபமா நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதிலிருந்து நீங்க விஷயங்கள வாங்காம அப்படியே பிளைண்டா உள்ள போனீங்கன்னா, தென் அடமழை அடிச்சு வெளுத்து வாங்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதெல்லாம் உங்களால தாங்க முடியுமா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நெறைய பேர் என்ன பண்ண முடியல? சஸ்டெயின் பண்ண முடியல. அப் இந்த கம்பெனிய விட்டுட்டு வேற கம்பெனி மாறுறேன்னு நெனச்சீங்கன்னா, அந்த கம்பெனி இத விட வொர்ஸ்ட்டா இருக்கும்ன்றதுல என்ன நிச்சயம் இருக்கு? ஸோ அதனால நீங்க அ அ அந்த சிட்யூவேஷனுக்கு அடாப்ட் பண்ற ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரி. இந்த வீடியோல நம்ம வந்து நேத்து வந்து கேஸ் டீகோட் நான் சொல்லிக் குடுத்துருந்தேன் இல்லையா? சரி. அது மட்டும் பெண்டிங் இருக்கு. அத நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இந்த கேஸ் அண்ட் டீகோட் இந்த 2 ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்ன்றத நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித் தரேன். நான் ஜஸ்ட் 2 காலம் பிக் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டால நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். யாரோட சேலரிலாம் வந்து 15,000க்கு மேல இருக்கோ, அவங்களோட சேலரிக்கு வந்து நான் வந்து ஒரு 10% வந்து போனஸ் குடுக்க போறேன் அப்படின்ற மாரி நம்ம திங்க் பண்ணி 15,000க்கும் அதுக்கப்புறம் 15,000க்கு மேல அந்த சேலரின்னு சொல்லும்போது 15,000 யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 10% கிடையாது. 15,000க்கு மேல மட்டும் தான் நான் அந்த லாஜிக் சொல்லியிருக்கேன். அது முதல்ல எழுதிக்கலாம். 15,000க்கு மேல இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு 10% நான் சேலரி குடுக்க போறேன். அதுக்கப்புறம் 15,000ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 9,000 வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து 15% வந்து நம்ம போனஸ். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற பீப்பிள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ரிமைனிங் பீப்பிள்க்குலாம் வந்து ஒரு 20%ன்ற மாரி வச்சுக்கலாம்.
ஸோ அப்போ இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும்? நம்ம மேலே சொன்னது படி பார்த்தாக்க இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 10%. இவங்களுக்கு அவங்களுக்கும் 10%. இவங்களுக்கு 15%. 15. இவங்களுக்கு 20 வரும் சார். இல்ல 9K என்ன சொல்லிருக்கீங்க? 9K equal. 9K வரைக்கும் 15 தான். அப்ப இவங்களுக்கு 15 தான். இவங்க ரெண்டு பேருக்கு 20%. 20%. இவங்களுக்கு 15%. 15%. ஆக்சுவலி இங்க நான் என்ன போட்டிருக்கணும்னா 9Kல இருந்து அப்படின்னு போட்டிருக்கணும் இல்லையா? Yes, ma'am. அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, இவங்களுக்கு இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ இதுக்கு பக்கத்துல எனக்கு என்ன வரணும்னா போனஸ் அமௌண்ட் எனக்கு வரணும். போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இப்போ 24,000 ரூபாயில 10%னா எவ்வளோ? 2400. அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இன்டூ 10/100 அப்படிதானே கால்குலேட் பண்ணுவோம்? Yes, ma'am. Yes, sir. சரி, அப்போ இந்த கால்குலேஷனை நான் அப்படியே என்ன பண்ண போறேன்? இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த 24,000ன்றது என்னது? சேலரி இல்லையா? இந்த ஒரு சேலரிக்கு இல்லை, நம்ம அந்த சேலரி காலம்ல இருக்கிற டேட்டாவை கனெக்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் அப்ளை ஆகுது? 10%. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? 10%. பிரிக்கணும். ஸோ யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு பிரிக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? கேஸ் கான்செப்ட் யூஸ் பண்றோம். இந்த கேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கண்டிஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? வென் சேலரி காலம்ல இருக்கிற டேட்டா கிரேட்டர் தென் 15,000 இருந்துச்சுன்னா தென் அவங்களோட சேலரியை என்ன அப்டேட் பண்ண இந்த கால்குலேஷன்ல பண்ணிடுன்னு சொல்றாங்க. ஓகே, இன்னொரு கண்டிஷன் என்னது அப்படின்னா வென் கண்டிஷன். வென்ல சொல்லணும் நம்ம சேலரி வந்து பிட்வீன், இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னேன்? 9,000ல இருந்து அண்டு 15,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு தென் சேலரி இன்டூ 15/100. ரிமைனிங் இருக்கிறதுக்குலாம் எல்ஸ்ன்னு போட்டுடலாம். எல்ஸ் என்னது? சேலரி இன்டூ 20/100 அப்படின்னு போட்டு இந்த கேஸ் யூஸ் பண்ண முடிச்சா எண்டுன்னு முடிக்கணும். ஸோ இந்த கேஸ் கான்செப்ட் அப்படியே என்ன பண்றேன்? அந்த காலமுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு பதிலாக நான் இங்கே யூஸ் பண்றேன். ஸோ இதை என்னவா யூஸ் பண்ணலாம்? ஆஸ் போனஸ்ன்னு ஒரு காலம் நேமாக வச்சுப்பேன். இல்லைன்னா ஃபுல்லாக அந்த காலம் நேம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை போனஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்க. Yes, ma'am. கரெக்டா இருக்கு ma'am. ஸோ இந்த மாதிரி கேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். புரியுதா? கேஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்றோம்னா கம்பேர் பண்ணி அதுக்கு உண்டான பொருத்தமான கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த கேஸும் யூஸ் பண்ணலாம், டி கோடும் யூஸ் பண்ணலாம். இது அப்படியே நான் டி கோடை யூஸ் பண்ண ட்ரை பண்றேன். என்ன விஷயம் டிஃபரன்ஸ் அப்படின்னா, டி கோட்ல வந்து உங்களால என்ன யூஸ் பண்ண முடியாதுன்னா ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த காலம் யூஸ் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதாவது இந்த காலம் யூஸ் பண்றீங்களா? ஓகே, அந்த காலம் யூஸ் பண்றேன். அந்த கிரேட்டர் தான் லெஸ்ஸர் தானே இதில் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு வேல்யூ நீங்க கம்பேர் பண்ணணும். 24,000 இருந்துச்சுன்னா இந்த சேலரி டேட்டாவோட 10%, அப்ப 10/, இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் நீங்க யூஸ் பண்ணணும். 100. அப்புறம் 17,000க்கு நீங்க தனியாக யூஸ் பண்ணணும். 17,000க்கு என்னது? அதே 10%. அதுக்கப்புறம் கம்மா அடுத்த நம்பர் என்ன? 14,000. 14,000 இருந்துச்சுன்னா என்ன பர்சன்டேஜ்? இன்ட்டு 15. ஓகே, இப்போ இந்த கொரியை ரன் பண்றேன். ஆஸ் போனஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கொடுத்த நம்பர்ஸ்க்கு மட்டும் ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. கீழே 17,000 இருந்ததுன்னா 14,000 இருந்ததுன்னா வந்துடும். அப்போ 24,000க்கு 10%, 17,000க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நான் அப்ளை பண்ணணும். புரியுதா? டி கோட் புரியுதா? பிகாஸ் டி கோட்ல என்ன யூஸ் பண்ண முடியாதுன்னா ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. செப்பரேட்டா நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நீங்க
வேல்யூ கொடுத்து பண்ணணும். ஸோ சேலரி காலம் ஃபர்ஸ்ட் எந்த காலம்ல இருக்கிற டேட்டாவை கம்பேர் பண்ண போறீங்களோ அந்த காலம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் என்ன நீங்க கொடுக்க போறீங்கிறது தனித்தனியா சொல்லும். கேஸ்க்கும் டி கோடுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? Yes, sir. Okay. ஓகே ஃபைன். எது சார் எஃபிஷியன்ட் இருக்கும்? கேஸ் தான் ஃபாஸ்டா இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு கண்டிஷன்லயே கிட்டத்தட்ட நிறைய டேட்டா வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும் இல்லையா? ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 107 வேல்யூ யூனிக்கா இருந்ததுன்னா 107 வேல்யூக்கும் நம்ம போட்டு தான் ஆகணும். அப்ப யூனிக்கான வேல்யூஸ் ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியா நம்ம போட்டு ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்லயே அது முடிஞ்சிடும். இந்த கண்டிஷன்ல நிறைய டேட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ அப்போ கேஸ் தான் எஃபிஷியண்டா இருக்கும். கேஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் டி கோட்னு சொல்லுங்க. ஓகே. ஓகேவா? அடுத்தது இந்த வீடியோல நான் கன்வர்ஷன் ஃபங்க்ஷனை கவர் பண்றேன். கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் ஒரு 4 ஃபங்க்ஷன் நான் சொல்லி தரேன். 2 char, 2 number, 2 date, 2 timestamp. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன்ஸை நம்ம கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அது பேசிக் லெவலில் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செலக்ட் sysdate, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சிஸ்டம் டேட் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த இயரோட லாஸ்ட் டேட்டு, இன்னைக்கு என்ன டேன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன டே? ஆக்சுவலி டே என்னது இன்னைக்கு? ஓகே, இன்னைக்கு வென்ஸ்டே இல்ல. ஸோ இதை வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டேட்டை வந்து நான் கேரக்டரா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் டேட் இன்டு கேரக்டர். அதனால தான் டு கேரக்டருக்கு நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ எந்த கேரக்டருக்குன்னா டேன்ற ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ எனக்கு வென்ஸ்டே வந்துச்சு வரும். இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் இதுல பண்ணலாம். இதே உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ல வேணும்னா ஸ்மால் லெட்டர்ல நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல மாறிடுச்சு. ஸோ இங்க நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேட்டா பாப்புலேட் ஆகிடும். வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா டேவோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் மட்டும் வரணும்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிஒய் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற அந்த டேட்ல என்ன டே இருக்குன்றதை இதை கண்டுபிடிச்சு சொல்லிடும். 3 லெட்டர் வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டை வந்து உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு 31st இல்லையா, 31st வருது. டிடின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டோட முதல் அந்த டேட் உங்களுக்கு சொல்லும். 2 digits வரும். டின்னு கொடுத்துட்டீங்கன்னா டே ஆர்டர் படி வென்ஸ்டேன்றது என்ன நம்பர்? 4 இல்லையா? சண்டேனா 1, மண்டேனா 2, டியூஸ்டேனா 3, வென்ஸ்டேனா 4. ஸோ 4ன்னு வருது. ஸோ இந்த டே சம்பந்தப்பட்டது புரியுதா உங்களுக்கு? மந்த்துக்கு பார்க்கலாம். இதுவே நான் கேபிட்டல்ல மந்த்ன்னு கொடுக்குறேன். மந்த் கொடுக்கும்போது இது என்ன மந்த்? நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கேன்னா சிஸ்டேட் கொடுத்துருக்கேன். இங்க நீங்க என்ன டேட் கொடுக்குறீங்களோ அந்த டேட்ல என்ன மந்த் இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு டேட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு டேட் வந்து இந்த மந்த் வந்து டிசம்பர் இல்லையா? ஸோ டிசம்பர்னு வருது. அது ஸ்மால் லெட்டர்ல வேணும். நீங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தீங்கன்னா டிசம்பர்ன்றது ஸ்மால் லெட்டர்ல வரும். மந்தோட முதல் 3 லெட்டர் வேணும்னா MON கொடுக்கணும். மந்தோட நம்பர் என்ன? இந்த மந்தோட நம்பர் என்ன? 12. ஸோ ரன் பண்ணும்போது 12ன்னு வரும். ஸோ மந்த்துக்கு இந்த கான்செப்ட்லாம் இருக்கு. அதே மாதிரி இயருக்கு பாருங்க. இயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2025 என்பது எனக்கு அவுட்புட்டா வரும். 2025. ஆப்வியஸ்லி அது வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்க என்ன ஸ்ட்ரிங்ல கொடுக்குறீங்களோ அப்படி வரும். ஆக்சுவலி இது என்ன டைப் ஆஃப் கேஸ்பா? Init cap. யூனிட் கேப் அது. ஸோ யூனிட் கேப்னா ஒவ்வொரு வேர்டோட முதல் லெட்டர் என்ன வருது? கேபிட்டலா வருது பாருங்க. ஓகே, ஒய் கொடுத்தா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நம்பர்ஸ்ல வரும் 2025 வரும்னு நினைக்கிறேன். எஸ், 2025 நம்பர்ல வரும்.
வெறும் YY கொடுத்தீங்கன்னா 25 வரும் 25 மட்டும் வரும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து நீங்க 25 Q அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Q அப்படின்றது நம்ம என்ன குவார்டர்ல இருக்கும்னு சொல்லும். இப்போ ஒரு வருஷத்துல எத்தனை குவார்டர் இருக்கு? 4 குவார்டர்ஸ் 4 இருக்கு. quarters. ஸோ ஜான், ஃபெப், மார்ச் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர். அப்படின்னும் போது இப்போ நம்ம எந்த குவார்டர்ல இருக்கோம்? லாஸ்ட் குவார்டர். அப்ப குவார்டர் நம்பர் என்னது? 4 ஸோ 4ன்னு வருது. இன்னொன்னு, ஒரு வருஷத்துல எத்தனை வீக் இருக்கு? 56 52. 52மா? 52 வீக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எத்தனாவது வீக்ல இருக்கோம்? 52 தான் 52nd வீக்ல இருக்கும்ல. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா IWன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 01ன்னு வருது. ஆக்சுவலி அது நெக்ஸ்ட் இயருக்கே கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இந்த வீக்ல இனி ஒரு வர்றதுனால அது நெக்ஸ்ட் இயர்க்கு எடுத்துக்குவேன். ஆமா 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 ஆமா. ஸோ இந்த வீக்ல வந்து நீங்க ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணீங்களான்னு தெரியல. ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஓகே ஓகே சார். IWன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம இந்த வீக்கை பார்ப்போம். நெக்ஸ்ட் இயருக்கு கன்வெர்ட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீக்ல நெக்ஸ்ட் இயர் வர்றதுனால அது சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரோட வீக்கும் ஸ்டார்ட் ஆகுறதுனால 01ன்னு சொல்லுது. இப்ப நம்ம இதுவே வந்து லாஸ்ட் வீக்ல ரன் பண்ணியிருந்தோம்னா 52nd வந்திருக்கும். புரியுதா? இது ஏன் வருதுன்னு புரியுதா? எஸ் சார். இப்ப Wன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்த்ல எத்தனாவது வீக்னு அதை சொல்லும் பாருங்க. இந்த மந்த்ல 5th வீக்ல இருக்கும் நம்ம. புரியுதா? ஸோ Yes, sir. வெறும் Wன்னு கொடுத்தீங்கன்னா Yes, ma'am. இந்த மந்த்தை கன்சிடர் பண்ணும். இன்டர்நேஷனல் வீக் IWன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ கரண்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் மந்தோட டேட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 01ன்னு சொல்லுது. அது நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்ட் டேட் இருக்கிறதுனால நமக்கு வந்து 01ன்னு சொல்லுது. ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் இதே கொரியை வந்து ஃபர்தராக நான் ரன் பண்ணுறேன். அதாவது இன்னொரு 1 வீக் போன பிறகு ரன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு புரிய வரும், இன்னும் தெளிவாக புரிய வரும். ஆனா ஸோ சிஸ்டேட் டேட் போட்டு நீங்க வருமானா வேற எதனா டேட் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு டேட் போட்டுருக்கேன். அதான் நீங்க எதனா ஒரு டேட் போட்டு ஓகே. அவர் சொல்ற மாதிரி இந்த இடத்துல நாமளே ஒரு டேட் போட்டு செக் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து 27 ஓகே ஓகே, ஏதோ ஒன்று டிசம்பர் 2025 கொடுக்குறேன். இப்போ இது வந்து நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கில் கொடுக்கக்கூடாது. இதை நான் வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். 50th வீக்குன்னு வருது கொடுங்க. ஆக்சுவலி டேட்டா கன்வெர்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதை யூஸ் பண்ணலாம் பாருங்க. செலக்ட். இப்போ புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். இப்போ ஹையர் ரேட் காலம் தான் நம்ம டேபிள் இருக்குல்ல, அதை வேணா ஒவ்வொரு அந்த டேவையும் நம்ம வந்து எந்தெந்த வீக்கில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து இந்த அந்த இயர்ல எத்தனாவது வீக்ன்றதை சொல்லுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இதுல இருந்து நீங்க டேட்டாலாம் எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 45th வீக்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த வீக்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க, அந்த வீக்ல இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க, செகண்ட் குவார்டர்ல யார் ஜாயின் பண்ணிருக்காங்க, தேர்ட் குவார்டர்ல, இந்த மாதிரிலாம் பிரிச்சு எடுக்கணும், டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கான்செப்ட் நான் சொல்லித்தரேன், இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்களே என்ன பண்ணுங்க, கற்பனை பண்ணி கொரிஸ்லாம் எழுத ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ 2 கேர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 2 நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு சிங்கிள் கோட்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ற நம்பர்ஸ் இருக்குல்ல. இப்போ 10 யூஸ் பண்றேன். 10 வந்து என்னவா மாறிடும்னா நம்பரா மாறிடும். ஆக்சுவலி இது என்னன்னா, இந்த சிங்கிள் கோட்ல போட்டிருக்கிற நம்பரும் இந்த விஷயமும் இப்போ சேம் கிடையாது. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் என்னவா மாத்திருக்கேன்னா நம்பரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணும்போது கீழே உங்களுக்கு 10 தான் காமிக்கும்.
ஆனா இந்த 10 வந்து ஸ்ட்ரிங்கு, இந்த 10 வந்து நம்பர். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ல போட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்க. ரிவர்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணேன்னா, ரிவர்ஸ் வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இதுவே ரிவர்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் நம்பரா மாத்தி யூஸ் பண்றேன் பாருங்க, அப்போ ஒர்க் ஆகக்கூடாதுல்ல. அப்போ இது நம்பரா மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. பாருங்க, இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா டைப், கேரக்டருக்கு பதிலா நம்பரை யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுது. ஆமா, இது அப்ப நம்பரா மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். புரியுதா? Yes, Yes, sir. ma'am. இப்ப நான் டைரக்டா நம்பரே கொடுக்குறேன், அப்பயும் ஒர்க் ஆகக்கூடாதுல்ல. அதே எரர் தானே அடிக்கணும். Yes, sir. அதே எரர் அடிக்கணும். அப்ப மீனிங் என்ன? இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது வந்து நம்பர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். டூ நம்பர் அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. டூ டேட் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நீங்க ஸ்ட்ரிங்ல கொடுக்குற ஒரு டேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட், ஆனா கண்டிப்பா இயரு, மந்த், டேட் இருக்கணும். இப்போ நான் இப்படி கொடுக்குறேன், இதை நான் வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இயரோட ஃபார்மேட்டு ஸ்லாஷ், அப்புறம் மந்த்து. ஸோ மந்த் வந்து எம்எம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டேட் டிடி அதோட நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்து நீங்க கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்னாலே ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு நீங்க மாத்துறது தான் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். இது எந்த மாதிரியான, அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டு, ரெண்டாவது இயர், அதுக்கப்புறம் மூணாவது மந்த், அந்த மாதிரியான காம்பினேஷன் நீங்க போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நீங்க மென்ஷன் பண்ணணும். டூ டேட் புரியுதா? ஓகே சார். டூ டைம் ஸ்டாம்ப்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதை நீங்க இன்க்ளூடிங் செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஒரு டேட் கொடுக்குறேன், டைமோட கொடுக்குறேன், 01 ஹைஃபன் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இயர் கொடுக்குறேன், ஹைஃபன், அதுக்கப்புறம் வந்து மந்த் கொடுக்குறேன். ஸோ அது வந்து இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுக்குறேன், மாற்றி மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்மேட் மாற்றணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைம் சொல்கிறேன். டைம் வந்து 23:47:12, அதாவது ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, அங்கே எப்படி இருக்குன்னா, டிடி ஹைஃபன் ஒய்ஒய்ஒய்ஒய் ஹைஃபன் எம்ஓஎன் ஸ்பேஸ் ஹெச்ஹெச் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கு, கோலன், அப்புறம் மினிட்ஸு, கோலன், செகண்ட்ஸ். இதை நான் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன். பாருங்க, 11:47:12 PM வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்ட்ரிங் இப்படி இருக்கு அப்படின்னா, அது என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அது கரெக்டான ஃபார்மேட்ல கொடுத்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டூ டைம் ஸ்டாம்ப் இன்க்ளூடிங் டீடைல்டு கான்டென்ட்டுக்காக நம்ம அதை மாத்திக்கலாம். இது வந்து டேட் மட்டும் சேஞ்ச் ஆகுறது. ஸோ கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 2 char, 2 number, 2 date, 2 time stamp. இது வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. கார்த்திக் வந்து இடையில ஒரு டவுட்னு சொல்லி சொன்னாரு. என்னப்பா டவுட்? சார் இல்ல, அந்த நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களான்றது தெரியல. அதுக்குதான் நான் பார்த்த வரைக்கும் வராத மாதிரி இருந்தது. அது கன்ஃபார்ம் பண்ண தான் கேட்டேன் சார். ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று ஓடிட்டு இருக்கு, தெரியலையா? இங்க இல்ல நான் சார், நம்பர் உங்களுக்கு கர்சர் வச்சு தெரியல. காமிக்கிற இடத்துல ஒருவேளை எனக்கு தான் அது காமிக்கும் போல் இருக்கு, உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு காமிக்கல. சரி சரி, இங்க ரன் ஆயிட்டு இருக்கு, நான் அதை அப்பப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் இது போதும். ரிமைனிங் ஸ்டெப்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் பெண்டிங்கில் இருக்கு. அதை வந்து நான் இல்லை அதை கவர் பண்ணிடவா, ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் இன்னையோட ஓவர் ஆகிடும். ஸோ பேசிக் லெவலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு முதல்ல நம்ம நோட் பண்ணிப்போம். ரவுண்டு,
trunk, mod, sail, floor, apps, sign. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இது ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு நம்பர் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு நம்பர் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 145.67, 189.34 இப்படி ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறேன். ரவுண்டிங் ஆஃப் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இல்லைன்னா மோர் தென் 5 இருந்தால் அது நெக்ஸ்ட் நம்பருக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை ரன் பண்ணும்போது இந்த நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும். எதுக்கு? 146 மாறிடும். இது மாறாது. ஏன் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இல்லை மோர் தென் 5 இல்லை, அதனால 189லேயே வந்துருச்சு. ரவுண்டிங் ஆஃப் புரியுதா? Yes, sir. சாதாரண பேசிக் விஷயம் தான் அது. ரவுண்டிங் ஆஃப்ல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் வேற ஒரு நம்பர் தரேன், 37 ஏதோ ஒரு நம்பர் தரேன். ஸோ இதை ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது என்ன வரும்? என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? 37. இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன், எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டோட சேர்த்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட அர்த்தம் வேற. ஸோ அப்போ என்னன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 37.45 வரும்னு நினைக்காதீங்க. ரவுண்டிங் ஆஃபும் சேர்த்து பண்ணணும். அப்போ ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது இந்த லாஸ்ட் டிஜிட்டோட அடுத்த நம்பர் பாருங்க, அது வந்து 5 இல்லைன்னா மோர் தென் 5 இருக்கான்னு செக் பண்ணணும். 5 மோர் தென் 5 செக் பண்ணும்போது அப்போ மோர் தென் 5 இருந்தால் இந்த நம்பர் என்ன ஆயிடும்னா நெக்ஸ்ட் நம்பருக்கு மாறிடும். ஸோ இந்த இடத்துல ரவுண்டிங் ஆஃப் வந்து டெசிமல்ல நடக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, ஸோ நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன், அது ரவுண்டிங் ஆஃப் பண்ணி வேணும்னு நினைக்கிறேன். அப்போ ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது செகண்ட் டிஜிட்டோட நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 இருந்ததுன்னா அப்போ இது 6 மாறிடும். அப்போ ஆன்சர் வந்து 37.46 வரும். இது எப்படி ரவுண்டிங் ஆஃப் நடக்குதுன்னு புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரங்க். ட்ரங்க் வந்து நான் ஏதோ நம்பர் தரேன். இது என்ன பண்ண டெசிமல் பாயிண்டர் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதே தான் ஃப்ளோரும். பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ளோரும் ட்ரங்க்கும் ஒரே மாதிரி வேலையை பார்க்குது. ட்ரங்க் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் 3 கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன நடக்கும்? 3 டிஜிட்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வரைக்கும் வேணுன்றதை நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ 2 கொடுத்தீங்கன்னா 2 டிஜிட் மட்டும் வச்சுட்டு மீதியை ட்ரங்க் பண்ணிடும். ஆனால் ஃப்ளோரில் அப்படி பண்ண முடியாது. ஆனால் ட்ரங்க்ல ஒரு டவுட், அதில் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இல்லை, அதை நான் பேசிக்காக சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க, சரியா? 35 ஏதோ ஒரு நம்பர் தரேன். இப்போ ரவுண்ட் என்ன பண்ணுச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு லேட்டராக டீச் பண்ணுறேன், சரிங்களா? இப்போதைக்கு சும்மா பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இந்த ஃபங்க்ஷனில் இது பண்ணுது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கோங்க. செயல் என்ன பண்ணுது பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் இங்கே வந்து 0, 1 கொடுக்குறேன். இந்த நம்பரும் 36 மாறிடும், இந்த நம்பரும் 36 மாறிடும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பர் இருந்தாலும் அது நெக்ஸ்ட் நம்பருக்கு ரவுண்டிங் ஆஃப் ஆகிடும். அதான் செயல். அடுத்தது ஆப்ஸ். அப்சல்யூட்னு அர்த்தம். ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன். அது என்ன பண்ணும், சைனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சைனை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் அப்சல்யூட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சைன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது என்ன பண்ணும் அப்படின்னா இதே நம்பர் நான் யூஸ் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு இதே யூஸ் பண்ணிக்கிறேன். சைன் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் 1ன்னு வரும், நெகட்டிவ் நம்பராக இருந்தால் -1 வரும். ஸோ இது நெகட்டிவ் நம்பர்ன்றதுனால -1, இது பாசிட்டிவ் நம்பர்னா 1. ஸோ சைன் ஆப்ஸ் என்ன பண்ணுன்னு சொன்னேன், சைனை ரிமூவ் பண்ணி தரோம். இது பாசிட்டிவ் நம்பர்னா 1, நெகட்டிவ் நம்பர்னா -1. அதுக்கப்புறம் மாடுன்றது மாடுலஸ் ஆப்ரேட்டர் மாதிரி.
இப்போ நீங்க ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அதை ஒரு நம்பர்ல டிவைட் பண்றீங்க. ரிமைண்டர் என்ன வரும்னா 6 3s are 18ல, அப்போ பேலன்ஸ் என்னது? ரிமைண்டரு 1. இந்த மாதிரி ரிமைண்டர் வேணும்னா நீங்க இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 10,2னா ரிமைண்டர் என்ன? 0 இல்ல. 5 2s are 10, ஸோ 10 10 மைனஸ் ஆயிடும், ரிமைண்டர் 0. ரிமைண்டர் வேணும்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டைரக்டா நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 டிவைடட் பை 2 அப்படின்னு டைரக்டா பண்ணீங்கன்னா இதோட விஷயம் வேற. இது என்ன சொல்லுது? 5 2s are 10ல அந்த ஆன்சரை சொல்லும். இந்த குவாஷியன்ட் ரிமைண்டர் சொல்லுவாங்கல்ல, குவாஷியன்ட் வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்க, ரிமைண்டர் வேணும்னா இப்படி யூஸ் பண்ணுங்க. நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் புரியுதா? Yes, sir. ஓகே சார். நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் நான் தான் சொன்னேன்ல, இங்க படிக்கிறது எல்லாமே நீங்க அங்க போய் யூஸ் பண்ண போறது கிடையாது. இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து இன்டர்வியூ கொஸ்டின்ல பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுவுமே நீங்க அதனால ஸ்கிப்லாம் பண்ணக்கூடாது. சொல்ல முடியாது, நீங்க ஸ்கிப் பண்றது இன்டர்வியூ கொஸ்டினா கூட மாறி வரலாம். அதனால எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஐ ஹவ் கவர்டு எவ்ரிதிங். ஸோ சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த நாளும் வந்து நீங்கள் இன்னைக்கு லீவு, இன்னைக்கு வந்து விசேஷம், இன்னைக்கு பொங்கல், இன்னைக்கு தீபாவளி அப்படிலாம் நீங்கள் எந்த நாளையும் நினச்சி ப்ராக்டிசஸ் எல்லாம் நிறுத்தக்கூடாது. ஸோ இன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுப்போம். நீ படிக்கிறதே 1 hour தான், அதையும் நீ ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், மறந்து போயிடும், கான்செப்ட்லாம் மறந்து போயிடும். ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர்லாம் இன்னும் சிறப்பாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, இப்போ இந்த இயர் உங்களுக்கு என்ன லெசன்ஸ் கொடுத்தது, நீங்கள் என்னவா இருந்தீங்க, நீங்கள் ஒரு என்ன சொல்றது டவுனான ஒரு இயரா இல்லை ஒரு நல்ல இயரா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க. அது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு ஜாப்ல இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட வாழ்த்துக்களும் வேண்டுதலும். ஆனால் அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும், நானும் எஃபர்ட் போடணும். 2 பேரும் எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று அமையணும். அந்த வாய்ப்புல நீங்க கிளியரா அதை வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ வரக்கூடிய வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு வருஷமா இருக்கணும் அப்படின்றது என்னோட என்ன சொல்றது என்னோட ஆசை. ஸோ அது கண்டிப்பா நிறைவேறும். எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் நியூ இயர் விஷ் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ வரக்கூடிய ஆண்டு மிகவும் சிறப்பாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. வில் கனெக்ட். தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சார். உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. கனெக்ட் டே ஆஃப்டர் டுமாரோ 2nd January நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நீங்க புது வருஷத்தை சிறப்பா கொண்டாடுங்க. சரியா? ஓகே. Okay, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பை பை.